வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு சமநிலையான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். இவங்களோட ரிலேஷன்ஸ் கூட ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரத்தில் இவங்க எந்த அளவுக்கு சிந்தித்து ஒரு யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவெடுக்கிறாங்க, அது இவங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு சோஷியல் அட்டாச்மெண்ட் இவங்களுக்கு இந்த வாரம் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கூட்டாளி அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்க பொறுத்தவரையில் புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய புதிய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருந்தோ தூரமான ஒரு இடத்துல இருந்தோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அது உபயோகப்படுத்திக்கோங்க. அது நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு பண வரவு மிதமான அளவில் தான் இருக்கும். பழைய இடங்களில் நீங்கள் அதாவது உங்களுக்கு வர வேண்டிய கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் வீட்டு செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. சேமிப்பு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை கூட உங்களுக்கு அதிகமான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் எடுத்து வைங்க அந்த பணத்தை. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவி செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைதியான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரம் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ரிலேஷன்ஸ் யாராவது உங்களோட சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். மனநிலை பொறுத்தவரையில் ஒரு சமமான ஒரு அமைதியாக இருக்கும் மனசு. அது ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் புதிய புதிய யோசனை கிடைக்கும். அந்த யோசனையை செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரங்களில் கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்மீக சிந்தனைலாம் ஏற்படும். அதை செயல்படுத்துங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. உடல்நலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதை தவிர்த்துக்கோங்க. கிடைக்கிற டைமை நல்லபடியாக யூஸ் பண்ணி நல்லா கிடைக்கிற டைமை தூங்குறதுக்கு உபயோகப்படுத்துங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பொதுவாக எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்கள் டைம் கிடைக்குதோ அது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அவசியமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் ஒரு நல்ல கவனம் இந்த ஸ்டடீஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஒரு வாரம் பொறுத்தவரையில் அது நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கோங்க. போட்டித் தேர்வு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக உங்களோட டீச்சர் சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். அது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. புதுசாக ஏதாவது வேலை தொடங்க போகிறீங்க, இல்லை முக்கிய முடிவு எதனா எடுக்க போகிறீங்க, ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ட்ராவல் பண்ணும்போதும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த 2 நாள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 7 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். நம்பர் 7 உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிர்ஷ்டகரமான நண்பராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரம் பொறுத்தவரையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அல்லதுன்னா விஷ்ணு பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது, கோவிலில் நீங்கள் அது பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மனசில் எந்த அளவுக்கு சமநிலையோடு செயல்படுறீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில்.
இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் அதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.